அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி, அதாவது மாசி முதல் நாள் அன்று சேர்ந்து வரக்கூடிய இந்த வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகப் பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தடங்கல்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் தீரும். சரிங்க, அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாளை பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை. அது மட்டுமல்லாமல் அதோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி, அதோடு நாளை மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள். இந்த அனைத்தும் சேர்ந்து அற்புதமான இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு, ஏன்னா மாதத்துடைய தொடக்க நாள், அதனால் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அந்த மாதத்தை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி நமக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த அத்தனை விஷயங்களும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் விநாயக பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அந்த நாளை, அந்த மாதத்தை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். சரிங்க, இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நாளை காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் விநாயக பெருமானுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபமாவது ஏற்றி விளக்கு ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கோவிலுக்கும் சென்று வாருங்க. கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய கோவில் எல்லாருடைய வீட்லேயும் பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் விநாயக பெருமானுடைய கோவிலுக்கு, அப்படி இல்லைன்னா விநாயக பெருமானுடைய சன்னதியில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான அருகம்புல் மாலையை நாளைக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. ஏன்னா சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விரதம் விநாயக பெருமானுடைய விரதத்தில். அதுவும் நாளை இத்தனை விஷயங்கள் சேர்ந்து வர்றதுனால ரொம்பவே சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு முடிந்தால் அருகம்புலையும் வாங்கி கொடுங்க. அருகம்புல் உங்களுக்கு கொஞ்சமாக கிடைத்தாலும் சரி, அந்த அருகம்புல்லை வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் விநாயக பெருமானுடைய பாதத்தில் வைத்திடுங்க. வளர்பிறை அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய விஷயங்களை நினைத்து நம்ம வேண்டுதல் வைக்கணும். நாளைக்கு வளர்பிறை சதுர்த்தி, அதனால் உங்களுடைய வேண்டுதல் உங்கள் வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதோ அந்த வேண்டுதலை நினைத்து, வாழ்க்கையில் எது தேவையோ அதை நினைத்து நீங்கள் வேண்டுதல் வைங்க. விநாயக பெருமானை நினைத்து அந்த நாளை ஆரம்பிங்க. நாளைக்கு மாசி மாதத்துடைய முதல் நாள், அதனால் இந்த மாதம் முழுக்க நல்ல மாதமாகவும் நம்மளுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமானை மனமுருகி வேண்டி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார்.